இன்னும் 2-3 நாள் ஏஜோட நான் பேசினா அவர்கிட்ட நான் யாருன்னு சொல்லிடலாம். சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? சந்தோஷப்படுவாரா? ஹாஸ்னியை துரத்துற வரைக்கும் என்னோட இந்த வீட்டுல இருப்பாரா? மறுபடியும் பழைய பிரபலிய வாழ்ற சந்தோஷம் எனக்கு கிடைக்குமா? நினைக்கவே சந்தோஷமா இருக்கு எனக்கு. போச்சு, எல்லாமே போச்சு. ஹாஸ்னி சாதாரணமா நினைக்காதன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எப்படி கவனிக்காம விட்டேன்? ஐயோ, என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியலையே. ஏஜி கிட்ட சொல்லியிருப்பாளா? என்ன சொல்லியிருப்பா? ஐயோ, நான் பிரபலின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஐயோ கடவுளே, ஒரு 5 நிமிஷம் கூட என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டியா? ஐயோ, பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஏதாவது பண்ணி அந்த ஹாஸ்னியை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். நாமளும் எல்லா வழியையும் அடிச்சுட்டே தானே இருக்கோம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எப்படியாவது அந்த ஏஜேவோட வாழணும்னு ஹாஸ்னி அமைதியா காரியத்தை சாதிச்சுட்டே இருக்கா. ஆனா நம்ம திட்டத்தை மட்டும்தான் போட்டுட்டு இருக்கோம். ஏதாவது தப்பு பண்ணி தோத்துட்டு அவ முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கோம். மாவனே, நீ இன்னைக்கு என்கிட்ட செத்தடா. நம்மள ரொம்ப நாளா ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான்ல, இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்றத பாரு. ஏய் ஏய், நில்றா. தப்பிச்சிட்டான். அர்ச்சனா வா, சீக்கிரம் வா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க, அவன் போயிட்டு போறான். பேசாம இரு அர்ச்சனா, வேகமா தானே போயிட்டு இருக்கேன். அங்க பாருங்க, அந்த பக்கம் திரும்புறான். வண்டி எங்க நிப்பற? ஏய், எங்கடா ஓடுற? நில்றா. ஏய், கையில மாட்டேன் வை. நில்றா. டேய் நில்லுடா. எப்படி போனா? தெரியல அர்ச்சனா, நான் அந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போய் பாரு. போ. டேய் விக்ரம், டேய் டேய் நில்லு. டேய் நில்லுடா. டேய் டேய் நில்லு. ஏய், எங்க போனா இவன்? ஹாசினி, தண்ணி குடி. எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி. எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? என்னால சாப்பிட முடியாது பாட்டி. சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடு, நிதானமா யோசி. அப்பதான் உன்னால தெளிவான முடிவெடுக்க முடியுமா? நான் தெளிவாதான் இருக்கேன் பாட்டி. அந்த அர்ச்சனா என்னை ஒழிக்க
விக்ரம் கூட சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறா. ஏமா அதெல்லாம் பழைய கதை இல்லம்மா. அப்படிதான் நானும் நினைச்சேன். அது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அது முடியல பாட்டி. ம் நீ ஒண்ணு பண்ணு, பேசாம நடந்ததெல்லாம் ஏஜே கிட்ட சொல்லிடு. அர்ச்சனா விக்ரம் கூட கூட்டு சேர்ந்திருக்கிறது என்ன ஒழிக்கதான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த பர்வீன் கூட அர்ச்சனா விக்ரமோட ஆளுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் இப்படி சந்தேகப்படுற? எல்லாத்தையும் சந்தேகப்பட வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் பாட்டி. ஆனா பர்வீன் அர்ச்சனாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. பின்னே அர்ச்சனாவுக்கு பர்வீன் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். ம், சொல்லுங்க பாட்டி. நான் அர்ச்சனால பிரியாணி செஞ்சான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அர்ச்சனாக்கு வெந்நீர் கூட போட தெரியாதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவ எப்படி சூப்பரா சமைச்சான்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கூட வரலையா பாட்டி? ம், ஏஜே அத ரெஸ்டாரண்ட் மெனுல வேற சேர்த்திருக்காரு. இவ்வளவு சொல்ற, அப்புறம் எதுக்குமா பர்வீனை சமையல் வேலைக்கு வேற அனுமதிச்ச? பாட்டி, பர்வீன் மேல எனக்கு கோவம்லாம் எதுவுமே இல்ல. ஏஜே என்கிட்ட பேசாம பர்வீன் கூட பேசுறாரேங்கிற எரிச்சல் மட்டும்தான் எனக்கு இருக்கு. ஏஜே அவ வீடு வரைக்கும் போகும்போது எனக்கு இன்னும் எரிச்சல் அதிகமா தான் ஆகுது. நான் பர்வீனை வேண்டான்னு சொன்னாலும் கண்டிப்பா ஏஜே கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா பர்வீனை ஏஜே மூலமா தான் அர்ச்சனாவுக்கு தெரியும். அப்போ அர்ச்சனா, பர்வீன், விக்ரம் எல்லாம் ஒரே டீமா இருக்காங்களா? அவங்க உன்னை ஒழிக்க பிளான் பண்றாங்கன்னு சொல்றியா? அதுதான் பாட்டி எனக்கும் குழப்பமா இருக்கு. ஒருவேளை என்ன இந்த வீட்டுக்கு அனுப்புன மாதிரி பர்வீனையும் விக்ரம் தான் அனுப்பியிருப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ம், பாட்டி, அர்ச்சனா வரா. அவ எங்க போயிட்டு வரான்னு அவகிட்ட கேளுங்க. நான் உள்ள போறேன். ம். அர்ச்சனா, ம், வாமா. என்னாச்சும்மா? பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. காஃபி ஏதாவது குடிக்கிறியா? இல்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. இன்னைக்கு ஃபுல்லா ஒரே அலைச்சலா போச்சு. அதாம்மா கேக்குறேன். பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு. நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரி, ஏதாவது கொண்டு வாங்க. சரி. ஒரு நிமிஷம். ஆ? ஹாசினி எங்க போனான்னு தெரியுமா? ஹாசினி இங்கேதாம்மா இருக்கா. இங்கதான் இருக்காளா? எப்போ வந்தா? அவ வெளியிலேயே போகலன்னு சொல்றேன். எப்ப வந்தான்னு கேக்குறியம்மா? இங்கேதாம்மா இருக்கா அவ. வெளிய போகலையா? போகலம்மா. நிஜமாதான் சொல்றீங்களா? நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? போட்டோவை எடுத்தது நான் சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு. கவனமா தான் இதை டீல் பண்ணணும். இரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஓ,
ஐயோ கர்த்தாவை ஒழிச்சு வைக்க மறந்துட்டேன் போல இருக்கே. காஃபிம்மா. பாட்டி இந்த பர்தா யாரோடது? ஏம்மா? சொல்லுங்க யாரோடது? சொல்லுங்க யாரோடது? ஆ? பாட்டி கேட்டுட்டு இருக்கேன்ல, இது யாரோடது சொல்லுங்க. ஆ, அது நம்ம வீட்டுக்கு யாருமா பருதா போட்டுட்டு வர போறாங்க? நம்ம பர்வீன் சுல்தானாவா தான் இருக்கும். பர்வீன் சுல்தானா இங்க வந்தாங்களா? ஆமாம்மா. எதுக்கு? ஆ, சமையல் செய்யறதுக்கு ஏஜே வர சொன்னால அதுக்காக தான். பாட்டி சூப்பரா சமாளிக்கிறாங்க, நாமளும் போவோம். என்ன அர்ச்சனா புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? ஒண்ணும் இல்ல. ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல, நார்மலா தான் இருக்கேன். இல்ல இல்ல எங்கேயோ ஓடிட்டு வந்த மாதிரில இருக்கு. என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. ஹாஸ்னி தான் நம்மள போட்டோ எடுத்தது. நாம துரத்தும் போது தப்பிச்சு வந்தது. போட்டோ வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. துரத்துனது நான் தானான்னு யோசிக்கிறல்ல. பர்வீனுக்கு ஃபோன் பண்ணி அவ வந்தாளான்னு கேட்கலான்னு பாக்குறேன். விக்ரம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு துடியா துடிக்கிற வேற. இந்த டென்ஷன் தான் எனக்கு வேணும். உன்னோட பதட்டத்துல நீ மாட்டிக்கணும் அர்ச்சனா. போன் பண்ணி இவ்வளவு நேரம் கழிச்சு வர நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கு தெரியுமா? ஆபீஸ்ல வேலை இருந்துச்சு. என்ன விஷயம் சொல்லு. என்ன ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடுறாரு. போலமா வேணான்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். என்ன செய்யலாம்? நீ வேலைக்கு போறது நல்லது இல்ல. ஏஜே தான் என்ன வேலைக்கு கூப்பிடுறாரு. ஏஜேவா? ஆமா. ரெஸ்டாரண்ட்டுக்கா? இல்ல, வீட்டு சமையல் வேலைக்கு. சமையல் வேலைக்கா? ஆமா. நான் குடும்பம் கஷ்டம் அதுதுன்னு அவர்கிட்ட ரீல் விட்டுருந்தேன்ல, அவர் அதை உண்மை நம்பி என்ன கூப்பிட்டுருக்காரு. போலாமா வேணாமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன கேட்டினா போன்னு தான் சொல்லுவேன். அங்க போனா இன்னும் ஈஸியா ஏஜேவை பக்கத்துல எடுக்கலாம். நல்ல சந்தர்ப்பமா பார்த்து நீ தான் பிரவலின்னு ஏஜே கிட்ட சொல்லலாம். சமாதானம் ஆகலாம்ல? அப்படித்தான் நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடு யாருக்குமே தெரியாது. யாராவது 2 பேரை எனக்கு அப்பா அம்மாவை நடிக்க வச்சிடலாம் அப்படி இப்படின்னு நிறைய பிளான் போட்டு வச்சிருந்தேன். ஆனா அந்த ஹாஸ்னி இந்த வீடை கண்டுபிடிச்சிட்டா. வாசல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிட்டா. அப்ப நீ தான் பிரவலின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஏஜி இங்க வந்திருப்பாரு, இல்ல போலீஸ் வந்திருக்கும். ரெண்டுமே நடக்கல. ஆனா ஏஜி என்ன வீட்டு சமையல் வேலைக்கு கூப்பிடுறாரு. ஒருவேளை சந்தேகப்பட்டு கூப்பிட்டுருப்பானோ? இல்ல யோசிங்க, உங்க விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கன்னு சொன்னாரு. நீ என்ன சொன்ன? நான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நாம ஏதாவது பண்ணி இந்த விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். ஆமா, இனியும் தாமதப்படுத்தினா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும் எனக்கு. வீடு வரைக்கும் வந்து அஸ்னி சும்மாவே இருக்க மாட்டா. அவ ஏதாவது செஞ்சுட்டே தான் இருப்பா. அவ போலீஸ்க்கோ ஏஜேக்கோ யாருக்கோ சொன்னா நமக்கு தான் பிரச்சனை. இப்ப என்ன செய்யலாம்? ஹாசினிய ஓரம் கட்டணும். ஆஹா, அவ போற மாதிரியே தெரியல. அவ கண்டிப்பா போக மாட்டா. அவ போக மாட்டாதான், நாம அவளை முடிச்சிடணும். இதுதான் சரியான வழின்னு நான் எப்பவோ யோசிச்சேன். அன்னைக்கே அவளை நான் முடிச்சிருப்பேன். நீ தான் தேவையில்லாம பயந்து அவளை தப்பிக்க விட்டுட்ட. அன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு நான் யாருன்னு சந்தேகம் கூட வந்திருக்கலாம். ஏஜி வீட்டுக்கு போகும்போது அது இன்னும் அதிகமா தான் ஆகும்.
இனி நீ யாரையும் நம்ப வேணாம். சரியான நேரம் பார்த்து ஹாஸ்னி கிட்ட இதை கொடுத்துரு. நான் அர்ச்சனா மூலம் கேள்விப்பட்டது என்னன்னா, உனக்கு ஏஜேக்கு ஏதோ தொடர்பு இருக்க மாதிரி அர்ச்சனா சொன்னான். அண்ட் ஒன்ன ஏஜே பார்க்க வருது ஏன்னு ஹாஸ்னி நினைக்கிறான். இந்த மாத்திரையை நீ அவள் கொடுத்து அவ செத்தான்னா அது தற்கொலை லிஸ்ட்ல தான் போய் சேரும். ஆனா நீ கவனமா இருக்கணும். எவ்வளவு சீக்கிரம் உன்னால முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிரு. நாம திட்டம் போட்டபடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் தான் அர்ச்சனா கிட்ட பாட்டியோட சமையல் பிடிக்கல அப்படி இப்படின்னு சண்டே இழுக்க சொல்லியிருக்கேன். அவன் உன்னை சமையல் வேலைக்கு கூப்பிடுறதுல வந்து முடிஞ்சிருக்கு. இதை சக்சஸா நடத்து. அம்மா, அர்ச்சனாக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்னியோட நீ பெட்டர்னு அவ மனசுல ஒரு நினைப்பு இருக்கு. யாரோ மாதிரி வேஷம் போட்டிருக்கிறது நீன்னு தெரிஞ்சா அர்ச்சனா இன்னும் சந்தோஷம்தான் படுவா. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அர்ச்சனாக்கும் ஹாஸ்னிக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஹாஸ்னி ஒருவேளை காலியானான்னு வை, விசாரணை அது இதுன்னு வந்தா அர்ச்சனாவை மாட்டி விட்டுடலாம். அர்ச்சனா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. ஏன்னா ஹாஸ்னிக்கு ஏற்கனவே உன்னை பிடிக்கல. நீ தைரியமா போ. ஹாசினி மட்டும் உன்னை சந்தேகப்படாத மாதிரி நடந்துக்கோ. பிரச்சனை வர மாதிரி இருந்தா தப்பிச்சு ஓடி வந்துரு. என்ன ஆனாலும் ஹாசினியோட கதையை முடிச்சிடணும். அப்புறம் நடக்கிறத நாம் பார்த்துக்கலாம். பிரவலி, உனக்கு இந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போற சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்ற? நீ சொல்ற மாதிரியே செய்யற. அம்மாடி, எப்பமா இந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர போற? வந்துடலாம் பாட்டி. இன்னைக்கு பர்வீன் சுல்தானா வரது நல்லதுதான் எனக்கு தோணுது. அதை விடுமா. ஏஜே எல்லார்கிட்டையும் இறக்கம் காட்டுற மாதிரி அவகிட்டையும் காட்டியிருக்கலாம், அவ்வளவுதான். இந்த பர்வீன் சுல்தானாக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு போது ஹாசினி? நீ தேவையில்லாம சந்தேகப்பட்டு ஏஜே கிட்ட வாங்கி கட்டிக்காத. பாட்டி, நீங்க பர்வீன் சுல்தானா முகத்தை பாத்திருக்கீங்களா? இல்ல, நானும் பார்க்கல. ஏஜேவும் பாத்திருப்பாரான்னு தெரியல. அவதான் பருதா போட்டிருக்காளே. அத முறையா போடல பாட்டி. அப்படியாம்மா? நான் பர்வீன் சுல்தானாவை பார்த்ததுக்கு பின்னால பர்தா போடுறவங்க நிறைய பேரை கவனிச்சு பார்த்தேன். பர்வீன் சுல்தானா புதுசா பர்தா போட்டவ மாதிரி இருக்கா. என்னம்மா என்னென்னமோ சொல்ற? போலீஸ் மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் பண்ற? பின்ன என் வாழ்க்கையில விளையாடுறவள சாதாரணமா நான் விட்டுருவேனா? அவ ரொம்ப ஏழைன்னு ஏஜே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவ வீடு அப்படி இல்ல. ஆ, அவ செருப்பு பாத்திருக்கீங்களா? அந்த செருப்பு மாதிரி ஒரு கடையில இருந்துச்சு. நான் போய் விலை கேட்டேன். 2000 ரூபாய் சொன்னா. ம். கஷ்டப்படுற பொண்ணு போடுறதா 2000 ரூபாய் செருப்பு. உன்னோட சந்தேகம் எல்லாத்தையும் ஏஜே கிட்ட சொல்லிட வேண்டியதானம்மா. கேப்பாருன்னு நினைக்கிறீங்களா? மாட்டாரு. கண்டிப்பா கேட்கவே மாட்டாரு. சண்டைக்கு தான் வருவாரு. ஆ, எனக்கும் பர்வீன் சுல்தானாவுக்கும் ஏதோ ஜென்ம விரோதம் இருக்கிற மாதிரி பேசுவாரு. அர்ச்சனா அத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவரு கோவத்தை அப்படியே இன்னும் தூண்டி விடுவா. எதுக்கு பாட்டி வம்பு? பர்வீன கையும் களவுமா புடிச்சு கொடுத்துட்டு நாம ஜாலியா இருக்கணும். என்ன பண்ண போற? எப்படி பண்ண போற? எனக்கு முதல்ல பர்வீன் சுல்தானாவோட முகத்தை பார்க்கணும். அவ அழகாதான் இருப்பா. பாட்டி, நான் சும்மா சும்மா சொன்னேன். பார்த்தா என்ன செய்வ? அது தெரிஞ்ச முகமான பார்க்கணும். ஆனா எப்படி பார்க்கறதுன்னு தான் தெரியல. நான் வேணா அவ 2 கையும் பிடிச்சுக்கிறேன், நீ முகத்தை பார்த்துடு. அப்படியெல்லாம் பார்க்க முடியாது பாட்டி. அப்போ நீ என்ன செய்யலான்னு சொல்லு, அந்த மாதிரி பண்ணிடலாம். ம். அவ தலையில 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 கோதுமை மாவை கொட்டி விட்டுற. அவ முகத்தை காட்டிதானே ஆகணும். எப்படி கொட்டுவ? இப்போ நீங்க தான் பர்வீன் சுல்தானா. ஆ,
உங்க முகத்துல அப்படியே துண்டை கட்டிட்டு அப்புறம் நான் கோதுமை மாவு எடுத்து உங்க தலையில போட்டுருவேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பருதாவை எடுத்துட்டு முகத்தை கழுவுவேன். ஹா, இப்படிதான் பாட்டி அவ முகத்தை நம்ம பார்க்க போறோம். ஆ? அவ மட்டும் தெரிஞ்ச பொண்ணா இருக்கட்டும், வச்சுக்கிறா அவள.